வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, உறக்கத்தின் அவசியம் என்ன? உறக்கத்திற்கான முக்கியத்துவத்தை அருட்தந்தை அவர்கள் 5 அளவுமுறை வரிசையில் உணவு மற்றும் உழைப்பிற்கு அடுத்ததாக உறக்கத்தினை வைத்துள்ளார். உணவும் உழைப்பும் அளவோடும் முறையோடும் பின்பற்றும் போது அத்துடன் உறக்கமும் இன்றியமையாததாகும். உடல் தன்னைத்தானே உடலறிவால், அதாவது இறைநிலை ஆற்றலால் உடல் சீரமைப்பு செய்து கொள்ளும் நேரம்தான் உறங்கும் நேரம். அருட்தந்தை ஒரு கவியிலே, மனித உடலில் இருக்கும் மின்சாரத்தை மாத்திரைகள் 100 என கணக்கு கொள்வோம் எனில், உணவில் விளை சக்தி ஒரு நாளைக்கு 8 மாத்திரைகள் கூடும் என்றும், இனி தினமும் உடல் இயங்க 12 எண்ணத்திற்காகும் செலவென்றும் கொண்டால் தனிக்குறைவு 2 நாள் ஒன்றுக்கு சரி கட்டிவிடும் தூக்கம். இக்குறைவை, தூக்கத்தின் முக்கியத்துவத்தை மேலே உள்ள கவியின் மூலமாக விளக்குகிறார். உதாரணமாக மட்டுமே இந்த கணக்கை கொண்டு கருத்தினை விளங்கிக் கொள்ள வேண்டும். உடலில் மொத்தம் உள்ள இருப்பு ஜீவகாந்தத்தினை அல்லது மின்சார சக்தியினை 100 மாத்திரை அளவு என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு உட்கொள்ளும் உணவு, தண்ணீர், காற்று இவற்றால் 16 மாத்திரை மின்சாரம் உற்பத்தி ஆகிறதாகவும் வைத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு உணவு ஜீரணம் ஆவதற்கும், அடிப்படையாக உள்ள அன்றாட உடல் இயக்கத்திற்கும் மற்றும் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான தொழில் செய்வதற்குமான உடல் இயக்கத்திற்கும் 2 மாத்திரை அளவு செலவு என வைத்துக்கொள்வோம். ஐம்புலன் உணர்வுகளுக்காக சேர்த்து 6 மாத்திரை செலவாகிறது எனவும் வைத்துக்கொள்ளலாம். இப்போது ஒரு நாளைக்கு 16 வரவு, 18 செலவு என்றால் நாள் ஒன்றுக்கு பற்றாக்குறையாக 2 மாத்திரை அளவு என்பதாக இருக்கிறது. இந்த 2 மாத்திரையானது உடலின் இருப்பில் உள்ள மின்சாரமாகிய 100 மாத்திரையில் செலவாகி அந்த இருப்பு 98 ஆகிவிடுகிறது. இவ்விதமாக 2 மாத்திரை அளவு இருப்பு குறைந்துவிட்டால் உடல் நரம்புகள் சோர்வுற்று, அதனால் அறிவு இயக்கத்திற்கு வேண்டிய மின்சாரம் பாய முடியாமல் தொடர்பற்று போகிறது. இந்நிலையில் உடல் இயக்கம் நின்று தூக்கமாகிறது. தூங்கும் காலத்தில் புலன் இயக்கம், அறிவு இயக்கம், தொழில் இயக்கம் நின்று விடுவதால் அவைகளுக்கு செலவழிக்க வேண்டிய மின்சாரம் உடலில் இருப்பில் சேகரமாகி 100 மாத்திரை அளவு பூர்த்தியாகிவிடும். அப்போது நரம்புகள் தளர்ச்சிகள் நீங்கி நிறைவு பெற்று அறிவு இயக்கம் ஆரம்பிக்கிறது. இந்நிலையில் உறக்கம் நீங்கி விழிப்பு உண்டாகிறது. உடல் நலம் குறைந்து இரத்த ஓட்டத்தில் ஏதேனும் குழப்பம் உண்டாகி தூங்கும்போது அறிவு இயக்கத்திற்கு மின்சாரம் பாயும். அதனால் நரம்பு பூரித்து தவறாக பாய்ந்து இயங்கும் நிகழ்ச்சியே கனவாக வெளிப்படுகிறது. எனவே தேவையான அளவு உறக்கம் கொள்ளும் பொழுது உடலுக்கு தேவையான ஜீவகாந்தம் சேகரிக்கப்பட்டு 100 மாத்திரை என்ற அளவில் நிறைவாக இருக்கிறது. தேவையான உறக்கம் இல்லாத போது அந்த நிறைவு அடைவதில்லை. மேலும் நாம் புலன்மயக்கத்தால் ஐம்புலன் உணர்வுகளை தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருப்பதால் தேவைக்கும் அதிகமான ஜீவகாந்தம் இருப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால் முக்கிய ராஜ உறுப்புகளுக்கான ஜீவகாந்தம் சரிவர கிடைக்கப்பெறாததால் அவைகள் தனது இயக்கத்தில் தோய்வடைந்து ஒன்றுக்கொன்று முரணாக செயல்படுகிறது. பலவித லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஜீவகாந்த குறைபாடே மூல காரணமாகிவிடுகிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, உறக்கத்தின் அவசியம். 5 அளவுமுறை என்பதில் உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை
அளவு முறை அல்ல, அளவு முறை என்று சொல்வார். அளவு என்று சொல்லும்போது அது அதிகமாகவும் கூடாது, அது குறையவும் கூடாது. அதன் பிறகு முறை என்று சொல்லும்போது முறை மாறவும் கூடாது அப்படின்னு சொல்வார். இப்போது இந்த உறக்கம் என்பது அவசியமா என்று கேட்டால், இது எதை அடிப்படையாக கொண்டு இது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த உடலின் ஆற்றல் என்பதை அடிப்படையாக கொண்டு, அறிவு என்பதையும் அடிப்படையாக கொண்டு, ஆற்றல் தான் முக்கியம். அந்த அதிகமாக ஆற்றலை அடிப்படையாக கொண்டு, ஆற்றலையும் அறிவையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த உறக்கம் என்பது அவசியமா என்பது சொல்லப்படுகிறது. இப்போது இந்த உடல் இயக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதை 2 வகையான இயக்கம் என்று நாம் பிரித்து பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஒன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம் என்று 2 வகையான இயக்கங்கள் நமது உடலிலே இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போது இந்த இடத்துல நாம் அந்த மைய நரம்பு மண்டலம் இயங்குகிறதோ இல்லையோ, தானியங்கி நரம்பு மண்டலம் என்பது 24 மணி நேரமும் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஆற்றல் என்பது எப்பொழுதும் அது இருப்பாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அது மினிமம் லெவல், மினிமம் பேலன்ஸ் அது இருந்து ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த உள் உறுப்புகளின் இயக்கம் பெறாது. அப்படி இயக்கம் பெறவில்லை என்று சொன்னால் உடல் உயிர் இணைப்பு என்பதை துண்டிக்கப்பட்டுவிடும். அப்போ அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலத்தில் வேலை செய்யக்கூடிய உறுப்புகள் என்று பார்த்தால் எத்தனை உறுப்புகள் இருக்கிறது. அவைகளுக்கு ஆற்றல் போக மீதமுள்ள ஆற்றலைத்தான் நாம் மைய நரம்பு மண்டலத்தின் அடிப்படையிலே நாம் எடுத்து நாம் இந்த புலன்கள் மூலமாக இந்த பொருள்களை தூய்த்தல், அனுபவித்தல், வேறு எத்தனை அதற்கு வேண்டிய பொருள்களை ஈட்டுதல், எந்த செயல்கள் செய்தாலும் இது எல்லாமே அந்த மினிமம் பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலுக்கு மேல் இருக்கக்கூடிய எக்ஸஸ் மட்டும்தான் நாம் இதில் செய்ய முடியும். சரி, இப்போது இதற்கு மகரிஷி அவர்கள் அந்த காலத்தில் ஒரு கணக்கை போட்டு கொடுத்துட்டாங்க, இவ்வளவு வரவு இவ்வளவு செலவுன்னு. இப்போ இந்த ஆற்றல் என்று சொல்கிறோமே, அந்த ஆற்றலினுடைய வரவு என்ன? மனிதர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த பற்றாக்குறை என்று சொன்னால் வரவை கூட்ட வேண்டியது தானே என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்று சொன்னால் வரவு என்பது எப்படி ஒரு முறைப்படி எவ்வளவு வரவு இருக்குமோ அதுதான் வரவு. அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்வதை விட அந்த செலவை குறைப்பது என்பதுதான் முறையான வாழ்க்கையாக இருக்கும். இது சாதாரணமாக பொருளாதாரத்திலும் கூட அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒருவருக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தின் அடிப்படையில் அவர் செலவை செய்ய வேண்டும். செலவு கூடுகிறது என்று சொன்னால் வருமானத்தை கூட்டு என்று சொன்னால், வருமானத்தை கூட்டுறதுன்னு எப்படி கூட்டுறது? வருமானம் இதுதான் என்று இருக்கிறது, வருமானத்தை கூட்ட வேண்டும் சொன்னால் நம்ம கல்வியை கூட்டியிருக்கணும், நம்ம திறமையை கூட்டியிருக்கணும். இதுதான் படிப்பு, இதுதான் திறமை என்று ஆகிவிட்டால், இது இவ்வளோதான் வருமானம் என்று வந்துவிட்டால் அந்த இடத்துல அதை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டி வரும்? இன்னும் உடலை கெடுத்து வருமானத்தை கூட்டுற மாதிரி ஆகும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் இல்லீகலாக அதை முறை மாறி அதை பொருளீட்டுற மாதிரி ஆயிரும், அப்படின்னு ஆயிரும். ஆனால் என்ன சொல்லுவோம்? செலவை குறைத்து அந்த வரவுக்குள் செலவை வைத்துக்கொள்வது என்று பொருளாதாரத்துக்கு சொல்கிற மாதிரி இங்கே ஜீவகாந்தத்துக்கும் வரவு செலவு பார்க்க வேண்டும். அதுதான் மகரிஷி அந்த கணக்கு சொல்கிறார். அப்போ உடலில் ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிறது, உயிராற்றல் உற்பத்தி செய்கிறது. இது 24 மணி நேரமும் அந்த உற்பத்தி நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். உற்பத்தி நடந்தாலும் அந்த தூங்குகிற நேரம் போக மற்ற நேரத்தில் வரவும் நடக்கிறது, செலவும் நடக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்ம புலன்கள் மூலமாக செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த தானியங்கி நரம்பு மண்டலம்
தூங்கும்போதும் செயல்படும், அது நாம் விழித்திருக்கும் போதும் செயல்படும். ஆனால் இந்த மைய நரம்பு மண்டலம் விழித்திருக்கும் போது அது செயல்பாடு வருவதால் அங்கே என்ன ஆகிறது, செலவு அந்த பகல் நேரத்திலே அதிகமாகிறது. நம்ம உறங்காத நேரத்தில் செலவு அதிகமாகிறது, வரவுக்கு மேல் செலவு ஆகக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆயிரும்னா அந்த மினிமம் பேலன்ஸுக்கு வந்து நின்றும் ட்ரெயின் ஆயிரும், அந்த ஆற்றல் முழுமையாக இல்லாத நிலை என்று வந்துவிடும். அப்படி அந்த மினிமம் பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மைய, அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தேவையான ஆற்றல் மட்டும்தான் இருக்கிறது என்ற நிலை வரும் பொழுது நமது அறிவு, நமது மூளையின் வழியாக என்ன சொல்லிடும், உறக்கத்துக்கு செல்லென்று உறக்கம் வந்துவிடும். இது உறக்கம் தானாக வரும். இந்த உறக்கம் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், உடம்பு தூங்க சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே ஆற்றல் குறைந்து விட்டது என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், மைய நரம்பு மண்டலத்தினுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்து. இப்போ அதை அப்படியே நாம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து நாம் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படி எடுத்தோம்னா அந்த இயக்கம் நின்று போயிடும். இப்போ இதை சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தானியங்கி நரம்பு மண்டலம்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை எடுத்து பாருங்கள், முக்கியமான உறுப்புகளை மட்டும் எடுத்து பாருங்கள். நுரையீரல் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அது 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி மூச்சு வாங்கவே முடியாது. நீங்கள் நல்லா நீங்கள் தூங்கினாலும் அங்கே மூச்சு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அப்போ அதற்கு அங்கே ஆற்றல் வேணும், அது இயங்கிக் கொண்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லி நுரையீரலும் தூங்கிடுச்சுன்னா முடியாது. இருதயம் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், இந்த உறுப்புகள் எல்லாம் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது நம்ம கேட்டு இயங்கிறது இல்லை, அதுக்கு வேண்டிய ஆற்றல் கொடுக்கப்பட வேண்டும். நாம் இந்த உறக்கத்தை தவிர்த்து நம்ம மைய நரம்பு மண்டலத்தில் செலவு செய்து கொண்டே இருந்தால், இப்போது அந்த இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எடுத்து நாம் செலவு செய்து விட்டால் அந்த இயக்கம் பாதிக்கப்படுமா இல்லையா? இப்படி பாதிப்பு தொடங்கும் பொழுது தான் நோய் என்பதே தொடங்குகிறது. அப்போ பெரும்பாலும் சரியான உறக்கம் இல்லை என்று சொன்னால் நோய் என்பது வந்துவிடும். நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, நோயில் வரணும்னு நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நிறைய நோயாளிகளுக்கு தூக்கம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போது இந்த உறக்கம் என்பது எந்த அளவுக்கு அவசியம், அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஜீவகாந்தத்தை நிறைக்கக்கூடிய அளவுக்கு வரும் வரை அந்த உறக்கம் இருக்க வேண்டும். அப்போ காலையில் எந்திரிக்கும் போது அது நிறைஞ்சிருக்கும். ஏன், அது அந்த மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் மட்டும் நடைபெறுகிறது. அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம காலையில் கொண்டு வந்துடும், அப்புறம் திரும்பி செலவாகுது. அப்போ உறக்கம் என்பது அவசியமாக என்று கேட்டால், உறக்கம் இல்லை என்று சொன்னால் நோயாக மாறி மரணமாக வந்துவிடும், அவ்வளோதான். தூக்கம் கட்டுச்சுனாலே அங்கே அது மரணத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். வள்ளுவர் என்ன சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்லிவிடுறாரு. சரி, இப்போது அது 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 வேறு ஒரு ஆங்கிலில் அவர் சொன்னதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல உறக்கத்தின் அவசியம் என்பது அந்த ஆற்றல் பற்றாக்குறையாக இருப்பதை சர்ப்ளஸுக்கு கொண்டு வருவதற்காக இந்த 5 புலன்களினுடைய இயக்கத்தை நிறுத்துவது தானே தூக்கம். சரி, அப்போ இந்த அளவு முறை அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்று இருக்கிறது. அது கூட ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தாற்போல் சொல்வார்கள். அது எதன் அடிப்படையில், இந்தந்த வயதில் நம்மளுடைய செலவு எப்படி இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. ஒரு நல்ல இளைஞர் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவருக்கு தூக்கம் அதிகமாக தேவைப்படும். அதே வயோதிகத்தில் இருக்கும்போது அங்கே உழைப்பு இல்லை, சாதாரணமாக இருக்கிறார், அப்படிங்கும்போது செலவு கம்மிங்கிறப்ப உறக்கம் இவ்வளவு இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே இந்த ஜீவகாந்தத்தின் செலவு என்பது இருக்கிறதே, அதனுடைய அளவை நாம் அளவீடு பண்ணவே முடியல. சாப்பிட்றதுல இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் அந்த செலவு இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஜீவகாந்தத்தை வரட்டி எடுக்கக்கூடிய உணவு, அதனுடைய வகைகள் நிறைய வந்து விட்டது. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் மகரிஷி எழுதின காலத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்டு, இவ்வளோ அதாவது அந்த ஹியூஜ் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய சவுண்டு
இதெல்லாம் இல்லை. இப்போ இன்றைக்கி டிவி பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், நிறைய இருக்குது. ஜீவகாந்தத்தை அழிக்கக்கூடியவைகள் நிறைய வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக உணவு, அதாவது ஜீவகாந்தத்தை வறட்டி எடுக்கக்கூடிய உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போ இங்கே செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்போ இந்த 8 மணி நேரம் உறக்கம்னு சொல்கிறதே பத்தாதுங்கிற நிலைமை வருது. அப்போ அதுக்கு மேலே எப்படி அதுக்காக தூங்கிட்டே இருக்கலாமா? அதுவும் நோய். ஒரு 8 மணி நேரம் உறக்கம் உறங்கி காலையில் எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பாங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறதுக்கு முடியல. ஏன்? செலவு ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உறக்கம் என்பது அவசியமா என்பதை நாம் எதை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னார், ஆரோக்கியம் என்ற அடிப்படையை கொண்டு பார்க்க வேண்டும். இதில் முறைன்னு ஒன்று இருக்குல்ல. முறைனா என்ன? அது சூரியன் அஸ்தமானம் ஆகும்போது படுக்கணும், தூங்கணும், சூரியன் உதிக்கும்போது எந்திரிச்சிடணும். அப்போ உறங்கும் நேரம் என்பது எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொன்னால், சூரியன் இங்கு இல்லாத நேரத்தில் உறக்கம் என்பதற்கு செல்ல வேண்டும் என்பது இயற்கை சொல்லக்கூடிய விதியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், பகலில் தூங்குறது, நைட்டில் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முரணான ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு நிலையாக இருக்கிறது. அதுவும் பொருந்தாது என்ற ஒரு நிலையில் இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 5 அளவு முறையில் உணவு, உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இந்த 4ம் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உறக்கம் என்பதும் அங்கு அளவீடாக தேவைப்படும். அதனால் ரொம்ப அதிகமாக செஞ்சோன்னா உறக்கம் அதிகமாக தேவைப்படும். அந்த அளவீடை கொண்டு நாம் இதை கணிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு உறக்கம் என்பதும் அந்த உறக்கம் முழுமையான உறக்கமாக இருக்கிறதா? இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, டீப் ஸ்லீப் என்று சொல்கிறார்கள். ஆழ்ந்த உறக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கக்கூடாது, கனவுகள் இல்லாத, எந்தவித குழப்பமும் இல்லாத ஒரு தூக்கம் என்பது இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த முழுமையாக அந்த உயிராற்றலினுடைய உற்பத்தி நமக்கு நடக்கும். இப்போது அதுலேயே இன்றைக்கி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சரி, இப்படி தூங்குறது அப்படிங்கிறது, நிறைய பேர் மாத்திரையை போட்டு தூங்குறது, இப்படி தூங்கலாமா அப்படின்னு சொன்னால் அதுவும் இயற்கைக்கு முரணானது. அப்போ உறக்கம் என்பது இயல்பாக வர வேண்டும். அதற்கு தடையாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், மனதில் இருக்கக்கூடிய குழப்பம். நிறைய குழப்பங்களை போட்டு உள்ளே வச்சு 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 உறக்கம் என்பது வரமாட்டேங்குது. அப்போ அந்த மனதில் இருக்கக்கூடிய தடைகள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதில் இருக்கக்கூடிய மைண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க, அது நிறையா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அங்கே உறக்கம் பாதிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். அப்போ அவைகளையும் என்ன பண்ணணும், அவைகளையும் நாம் கலைந்து எடுக்க வேண்டும். இவற்றிற்காகத்தான் தியானம் போன்ற பல்வேறு பயிற்சிகளெல்லாம் நாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதன் அவனது வாழ்க்கை தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளின் அடிப்படையில் வாழ்ந்தான் என்று சொன்னால் இந்த உறக்கம் என்பது இயல்பாக இருக்கும். அதில் எவ்வளவு மீறுகிறானோ அந்த அளவுக்கு உழைப்பு கூடுகிறது, அதற்கு தகுந்தாற்போல் உணவு மாறுகிறது, அங்கு எண்ணங்களும் மாறுகிறது. இங்கே உறக்கம் என்பது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே உறக்கம் என்பது மிக 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 அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த உறக்கத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய மற்ற அனைத்தையும் களைவது என்பதுதான் நமது மெய்ஞான தத்துவமாக இருக்கிறது. அதுதான் அறநெறி வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த அறத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உறக்கம் என்பதில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஆரோக்கியம் இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். வாழ்க வளமுடன்.